ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/3/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 25/10/2009. சர்வ பொக்கிஷங்களிலும் நிறைந்து உங்களுடைய முகத்தின் மூலமாகவும் நடத்தையின் மூலமாகவும் அலௌகிகத்தன்மையின் காட்சி காட்டுங்கள். இல்லை, அனைத்து பொக்கிஷங்கள் நிரம்பி இருந்தாலே உங்களுடைய முகம் மலர்ந்து இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்கும். அந்த நடத்தையிலும் அந்த சந்தோஷம் வெளிப்படும். அப்படி அந்த அலௌகிகத்தன்மையை வெளிப்படுத்துங்க. இல்லை, சுற்றி துக்கத்திற்கான விஷயம் நடக்கும், ஆனால் பொக்கிஷம் உள்ளே இருக்குது, அது முகத்தில் தெரியும். அப்படி பாபாவை வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி தான் நம்ம பாபா வெளிப்படுத்துவோம் இல்லையா? கஷ்டமான காட்சியில் நம்ம பாபா வெளிப்படுத்துறதுனால தான் எல்லா வேதங்களிலும் கடவுளுடையவர்களாக இருப்பவர்கள் பயங்கரமான கஷ்டத்திற்கு ஆளாகிறதாக காட்டப்படுது. இன்று அனைத்து பொக்கிஷங்களுடைய வள்ளல் சிவபாபா தன்னுடைய பொக்கிஷங்களுக்கு அதிகாரியான தன்னுடைய குழந்தைங்களை பார்க்குறார். ஒவ்வொரு குழந்தைங்களுமே எல்லா பொக்கிஷத்துலையும் நிரம்பி இருக்கிறாங்க. ஏன்னா தந்தை எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா பொக்கிஷத்தையும் கொடுத்துருக்கிறார். பாப்தாதா தனக்கு குழந்தையாகவும் அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க பாபாவை கூப்பிட்டாங்க. ஸோ குழந்தைங்களுடைய அன்புக்கு கைமாறாக பாபா வந்திருக்கிறார். ஸோ நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட முதல் பொக்கிஷம் எது தெரியுமா? ஞான செல்வம் தான். ஏன்னா இதன் மூலமாக தான் எல்லாம் கிடைக்கிது. இந்த ஞான செல்வத்தினால நிரம்பி இருக்கிறதுனால நீங்கள் செல்வந்தர்கள் ஆகிட்டீங்க. இல்லை, ஞான செல்வத்தினால முதல்ல பணக்காரராகிறீங்க, அதுக்கப்புறம் மற்ற எல்லா செல்வமும் வருது. மகாதானியாகி மற்றவர்களுக்கும் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அந்தளவுக்கு செல்வம் இல்லையா? ஸோ இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலம் வெவ்வேறு பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கிற ஆத்மா எல்லா பந்தனங்கள்லேருந்தும் விடுபட்டுடுச்சு. இந்த ஞான பொக்கிஷத்துடைய பவர் தான் எல்லா பந்தனத்துலேருந்தும் நம்மளை விடுவிக்குது. பந்தனத்தில் மாட்டி இருக்கிற நிலையில் இருந்து பந்தனத்திலேருந்து விடுபட்ட நிலைக்கு வந்துடுச்சு. கூடவே யோகான்ற பொக்கிஷம், அதாவது நினைவுன்ற பொக்கிஷமும் இருக்குது. இதன் மூலமாக நாம் அனைத்து சக்திகளையும் அடைஞ்சிருக்கிறோம் இல்லை? யோகத்தின் மூலமாக தான் சக்தி நிரம்பியவராக ஆகும். அதே மாதிரி தாரணையின் மூலமாக அனைத்து குணங்களும் நமக்கு இப்போ அனுபவமாகுது. அதாவது குணங்களின் பொக்கிஷமும் தாரணையின் மூலமாக கிடைக்கிது இல்லை? அந்தந்த பிரச்சனை வரும்போது எந்த குணத்தை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்துறது தான் தாரணை. அப்போ அது உங்களுக்கு அந்த குணம் நிரம்ப ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இந்த தாரணையின் சக்தியின் மூலமாக எல்லாருடைய அன்பு நமக்கு கிடைக்கிது இல்லையா? அந்த ஸ்நேகத்தின் சக்தியும் கிடைக்கிது. அதே நேரத்தில் விடுபட்ட தன்மையின் சக்தியும் கிடைக்கிது. அன்பாகவும் இருக்கிறீங்க, விலகியும் இருக்கிறீங்க. அதை தான் இங்கே தாரணை இல்லையா? அன்பாகவும் இருப்போம், ஆனால் புத்தியினால் விலகி பாபா கிட்ட புத்தி இணைஞ்சிருக்கும். நான் அன்பாக இருக்கிறதுக்கு காரணம் பாபாவை வெளிப்படுத்துகிறேன், ஆனால் பாபாவோடு இணைஞ்சு வெளிப்படுத்துகிறேன், அதனால் விலகியும் இருப்பீங்க. ஸோ எல்லாருடைய ஸ்நேகத்தின் பொக்கிஷத்தை அனுபவம் செஞ்சுருக்கிறீங்க. கூடவே அனைத்து பிராமண சம்பந்தத்தினால அளவற்ற மகிழ்ச்சின்ற பொக்கிஷத்தின் அனுபவமும் அடைஞ்சிருக்கிறீங்க.
இல்லையா? பாபா குழந்தைங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாலே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். மெயினாக இல்லையா, இப்போ பாபா மீட்டுக்கு வராட்டினாலும் குழந்தைங்க போகிறதுக்கு காரணம் அத்தனை பாபா குழந்தைங்களை ஒன்றா பார்க்குறது. ஸோ இதில் வெவ்வேறு ஊரில் இருக்கிறவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பாங்க, அவங்களெல்லாம் அங்கே தான் பார்க்க முடியும். இப்போ இன்டர்நெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே அங்கே தான் பார்க்க முடியும் இல்லையா? குறிப்பாக பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு வேறு வழி கிடையாது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அனைத்து பொக்கிஷங்களின் கூடவே விசேஷமான பொக்கிஷமாக இருக்கிறது இந்த நேரம், சங்கமயுகன்ற நேரம். இந்த பொக்கிஷம் தான் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா இப்போ மட்டும்தான் மற்ற எல்லா பொக்கிஷத்தையும் உங்களால் அனுபவம் பண்ண முடியும். ஸோ எந்த ஆத்மாவுக்கு இந்த நேரம்ன்ற பொக்கிஷத்துடைய மகத்துவம் தெரியுதோ அவங்க தான் சதா காலத்துக்கும் அநேக பிராப்திகளின் எஜமானராகிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கமயுகத்தின் நேரத்தை ஒரு வினாடி கூட வீணாக்காமல் அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்பிக்கிறதுல யார் கவனம் வைக்கிறாங்களோ அவங்க தான் சதா காலத்துக்கும் அநேக பிராப்திகளின் எஜமானராக ஆகிடுறாங்க. ஏன்னா சங்கமயுகத்துடைய நேரமும் ரொம்ப சின்னது, வெறும் 100 வருஷம். அதுலேயும் நம்ம வந்திருக்கிறது ரொம்ப கம்மியான வருடங்கள். ஆனால் இந்த கம்மியான நேரத்தில் இருந்து 5000 வருடத்துக்கு தேவையான அளவுக்கு அதிக பிராப்தி கிடைக்கிது. சுயம் பகவானே நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக கிடைச்சிருக்கிறார். பார்த்தீங்களா இந்த சங்கமயுகத்தில்? இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த பிராப்தி இல்லையா? அனைத்து பிராப்தியும் கொடுக்கக்கூடியவரே அப்பா, டீச்சர், சத்குருன்ற 3 ரூபத்தில் கிடைச்சிருக்கிறார். சங்கமயுகத்துடைய இந்த சின்ன பிறவியில் 21 பிறவிக்கான பிராப்தியை அடையிறீங்க. அதுக்கப்புறமும் தொடருது. ஸோ இதில் உடல், மனம், பொருள், மக்கள் அப்படின்னு அனைத்து விதமான பிராப்திகளும் இருக்குது. அதுவும் முழுசாக 21 பிறவிக்கு கேரண்டி. 21 பிறவிக்கு ஆரோக்கியமான உடல், ஆனந்தமான மனம், அளவற்ற பொருள், தெய்வீக குணம் நிரம்பிய மக்கள், 100% கேரண்டி. அதனால் பாதி கிடையாது, 3/4 பங்கு கிடையாது, முழுசாக 21 பிறவிக்கு உத்தரவாதம், கேரண்டி. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்காது. ஆனால் இந்த கலியுகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா? ஸோ சங்கமயுகத்தில் பிரச்சனை வருதுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வருது. இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும், சத்தியுகத்துக்கு போகணும், அந்த வைராக்கிய உணர்வு வர்றதுக்காக அது வருது. சங்கமயுகத்துடைய ஒவ்வொரு நொடியும் பல வருடங்களுக்கு சமம். ஒரு நொடி 1 வருடம் இல்லை, பல வருடத்துக்கு சமம். ஒரு வினாடி நீங்கள் பாபாவை நினைக்கிறது பல வருடத்துக்கான வருமானத்தை சம்பாதிக்குது. ஸோ அப்போ இது எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது சங்கமயுகத்துடைய ஒவ்வொரு நொடியும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ சொல்லுங்கள், எல்லா பொக்கிஷங்களையும் நிரம்பி இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கமயுகத்தை ஒரு நொடி விடாமல் பயன்படுத்தி இருக்கிறீங்களா? பயன்படுத்தி இருந்தால் தான் எல்லாத்துலேயும் நிரம்பி இருப்பீங்க இல்லையா? நிரம்பி இருக்கிறீங்க தானே? ஸோ அதனால் பாப்தாதா சதா இந்த நேரத்தின் மகத்துவத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார். இப்போ விட்டிங்கன்னா எப்பவும் கிடையாது குழந்தைகளே. இது அலட்சியமாக இருக்கிற நேரம் கிடையாது, விகார விஷயம், மீன் விஷயத்தில் சிக்கிட்டு இருக்கிற நேரம் கிடையாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ இல்லைன்னா எப்போ இல்லை, முடிஞ்சு போச்சு. சில குழந்தைங்க ஒருவேளை சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேறு ஏதாவது சிந்தனை இருந்தால் கூட 2 நிமிஷம் தானே
அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்துடைய மகத்துவம் தெரியுமில்ல, அது 2 நிமிஷம் இல்லை, 2 மாதம் இல்லை, 2 வருடங்களுக்கு சமமானது. 2 வருடத்தை கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ கவனம் வைக்கணும். அப்படிப்பட்ட வருமானத்தை சம்பாதிக்கிறோன்னு நினச்சாலே இங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி உங்களை யோசிக்க வச்சு வருமானத்தை இழக்க வைக்கணுன்றது தான் மாயாவுடைய வேலை. ஸோ சங்கமேகத்துடைய நேரத்துக்கு இந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குது. அனைத்து சக்திகளுடைய, அனைத்து குணங்களுடைய, பரமாத்மா அன்புடைய, பிராமண பரிவாரத்தின் அன்பினுடைய மற்றும் கல்பத்துக்கு முன்பாக யார் ஈஸ்வரிய உரிமைகளை அடைந்தார்களோ இந்த அனைத்து பிராப்திகளும் இந்த சின்ன யுகத்தில் கிடைக்கிது. என்னென்ன பிராப்தி? அனைத்து சக்திகள் கிடைக்கிது, அனைத்து குணங்கள் கிடைக்கிது, பரமாத்மாவுடைய அன்பு கிடைக்கிது, பிராமண பரிவாரத்தின் அன்பு கிடைக்கிது. யாருக்கு கிடைக்கிது? முந்தைய கல்பத்தில் யாருக்கு கிடைச்சதோ அவங்களுக்கே கிடைக்கிது. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கல்பத்திலும் நாம் இதை அடைஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். வேற இது யுகம் சின்னது, ஆனால் அவ்வளோ கிடைக்கிது. மற்ற யுகங்கள்லாம் பெருசு, ஆனால் மற்ற எந்த யுகத்திலையும் இந்த அனைத்து பிராப்திகளும் கிடைக்கிறது கிடையாது. உங்கள் எல்லோருக்கும் ராஜ்ய பாக்கியம் இருக்கும், சுகம் சாந்தி எல்லாமே இருக்கும் சொர்க்கத்தில். ஏன்னா சொர்க்கம் மிக உயர்ந்தது இல்லையா? ஆனால் அங்கே கூட சங்கமயுகத்துடைய பாக்கியம் இருக்காது. என்ன கிடைக்காது? ஏன்னா சத்தியுகத்தில் ராஜபாக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், சாந்தி இருக்கும், எல்லாம் இருக்கும், செல்வம் இருக்கும். ஆனால் பரமாத்மா சந்திப்புடைய அந்த அதீந்திரிய சுகம் அங்கே இருக்காது. அனைத்து பிராமண பரிவாரத்தின் அன்பு அங்கே இருக்காது. சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானத்தின் பாக்கியம் அங்கே இருக்காது. இது எல்லாம் சங்கமயுகத்தில் மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு கல்பமும் இந்த சங்கமயுகத்தில் தான் இது கிடைக்கும். ஸோ அதனால் இந்த சங்கமயுகத்துடைய மகத்துவத்தை தெரிந்து ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? செல்ஃப் டாக். மனதுக்குள்ளே இதை பற்றிய விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது மற்ற எண்ணங்கள் வராது. இதை பேசலைன்னா தானாகவே மனம் மற்ற எண்ணங்களை பேச ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் கவனம் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்முடைய உலகமே பாபா கொடுத்த ஞானம் மட்டும்தான், மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா? ஏன்னா இதன் மூலமாக தான் நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக்கிறீங்க. இப்போ பாபா கேட்குறார், இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் எந்த அளவுக்கு சேமிப்பு பண்ணியிருக்கிறீங்க? குழந்தைங்க முகத்தை பார்க்குறார். ஏன்னா முகத்திலே அது தெரியும்ன்ட்டு. பொக்கிஷங்கள் கிடைச்சிடுச்சு, ஆனால் எந்த அளவுக்கு சேமிப்பு கணக்கை அதிகரித்து இருக்கிறீங்க, சேர்த்து வச்சுருக்கிறீங்க, அது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் தெரியும், நடத்தையிலும் தெரியுதுன்றார். நீங்கள் எல்லோரும் நான் எந்த அளவுக்கு சேமிப்பு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் தானே? ஏன்னா பொக்கிஷங்கள் கிடைச்சிடுச்சு. இந்த நேரத்துடைய மகத்துவத்தை வர்ணனை மட்டும் செய்கிறதுக்கான நேரம் கிடையாது. ஆனால் உங்களுடைய முகமும் உங்களுடைய நடத்தையும் இவங்க விசேஷமான ஆத்மாக்கள், அனைத்திலிருந்தும் விடுபட்ட ஆத்மாக்கள், பரமாத்மாவுக்கு அன்பான ஆத்மாக்கள்ன்றத உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். சும்மா வாயால் இது என்ன மாதிரி நேரம் தெரியுமா? இல்லை, உங்கள் முகம் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ விசேஷமானவர்கள்ட்டு.
அதனால தான் விசேஷ ஆத்மாக்கள் அவங்க நடத்தையில் விசேஷமாக கவனம் கொடுக்கணும். பாபாவை வெளிப்படுத்துகிற மாதிரியே இருக்குதா என் முகமும் வார்த்தையும் அப்படின்ட்டு. ஸோ பாபாவுக்கு பிரியமானவர்கள்ன்றது உங்கள் முகத்தை பார்த்தா தெரியணுன்ற, உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் தெரியணும். தெய்வீகமாக இருக்கணும். டென்ஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட அமைதி மாறாமல், மனதில் மாறாமல் இருந்தாலே வெளியிலும் மாறாது இல்லையா? ஸோ இதுதான் பாபாவுடைய ஆசை. ஏன்னா எதிர்காலத்தில் காலம் மாறும் பொழுது இதை வர்ணனை செய்கிறது மட்டும் உங்களுடைய நேரம் கிடையாது. ஏன்னா இப்போ உலகமே ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடும். அங்கே இங்கே வெட்டு குத்து அது இதுன்னு நடக்கும். தண்ணி இருக்காது, கரண்ட் இருக்காது, விரக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க, கடுப்பில் இருப்பாங்க. சின்ன சின்ன வார்த்தைகளும் கோபத்தை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கெல்லாம் யாரும் நேரத்தை ஒதுக்க முடியாது. அந்த நேரம் இதுதான் முக்கியம். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இந்து சத்சங்கம் செய்கிறவங்க பேச மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் அதை கேட்க யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்கிற உங்கள் முகத்தின் மூலமாக, நடத்தையின் மூலமாக, உங்களுடைய அலௌகிக தன்மை மூலமாக தூரத்திலிருந்தே மற்றவங்களுக்கு காட்சி கிடைக்கும் இல்லையா? நீங்கள் பாபா சொல்கிற மாதிரியே மாறிட்டீங்கன்னா உங்கள் மூலமாக பாபா காட்சி காட்டுவார். அப்போ தான் உங்கள் மனம் திருப்தியாகும். இன்றைக்கி வாயிலிருந்து லிங்கத்தை எடுத்தால் திருப்தி அடைகிறாங்க, விபூதி எடுத்தால் திருப்தி அடைகிறாங்க. ஆனால் அவங்க முகமே மாறுதுன்னும் பொழுது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக மாறும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தூரத்தில் இருக்கும்போதே காட்சி கிடைக்குன்றார். இதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தியோட பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிறதுல தான் நமக்கு நன்மையும் கடைசி நேரத்தில் பாதுகாப்புமே இருக்குது. அதனால் உங்களுடைய முயற்சி அந்த மாதிரி இருக்கணும். அந்த முயற்சியை இப்போவே எமர்ஜ் பண்ணுங்கன்றார். ஒவ்வொரு வினாடியும் முழுக்க முழுக்க பாபா நினைவில் மட்டுமே இருக்கும்போது அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்கும். அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்கும்போது உங்கள் முகமும் நடத்தையும் அதை வெளிப்படுத்தும். பிரம்மா பாபாவை பார்த்தீங்களே, குழுவுக்கு மத்தியில் இருந்தார். ஆனாலும் தூரத்திலிருந்தே அவருடைய பர்சனாலிட்டி மற்றும் ஜொலிப்பின் அனுபவம் ஏற்பட்டது. அதே மாதிரி இப்போ இரட்டை வெளிநாட்டினர் கூட விசேஷமாக இரட்டை முயற்சி பண்ணுங்க. பாப்தாதா இரட்டை வெளிநாட்டினரை இரட்டை முயற்சியாளர்கள்னு சொல்லுவார் எப்போவுமே. குறிப்பாக இன்றைக்கி பாப்தாதா இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். ஸோ வளர்ச்சிக்காக நல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நிமித்தமாக இருக்கிற ஆத்மாக்கள் மூலமாக பாலனை கூட எல்லோருக்கும் நல்லாவே கிடைச்சிட்டு இருக்குது. மேலும் எல்லா ஆத்மாக்களும் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய குழுவின் சந்திப்பை மதுபனில் விசேஷமாக செய்கிறீங்க இல்லையா? வெவ்வேறு நாட்டிலருந்து ஒரு நாட்டிலேருந்து வராங்கன்னும் போது அவங்க நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வரோம். அதே மாதிரி வெவ்வேறு நாட்டிலேருந்து வரவங்களாம் சந்திக்கும் போது தான், ஓ இவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்களா, அப்போ அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ பாப்தாதாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய குழுவை சந்திக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு. ஏன்னா மதுபனுடைய வாயுமண்டலம் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது.
மேலும் ஒரே பொறுப்பு தான் உங்களுக்கு. அது என்ன? சுயமாற்றம், மனதின் சேவை. ஒருத்தருக்கொருத்தர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிது இல்லையா? அதாவது மற்றவர்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்டேருந்து நல்ல குணத்தை கிரகித்து நம்மளை மாற்றிக்கிறோம். அப்புறம் மனசா சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணவும் செய்கிறீங்க. அதனால் பாப்தாதா இந்த விஷயத்துக்கு வாழ்த்து கொடுக்குறாங்க. இப்போ அவங்கவுங்க இடத்துக்கு, அவங்கவுங்க நாட்டுக்கு போய் ஏதாவது அதிசயம் செய்யணும். பாபாவுடைய அன்புக்குரிய பிரியமான அதிசயம் என்னது? விடுபட்ட தன்மை. அதை கொஞ்சம் நடைமுறையில் அனுபவம் செய்ய வைக்கணும் மற்றவர்களை. இல்லையா? நீங்கள் விடுபட்டு இருக்கிறீங்கன்றது மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அதன் மூலம் மதுபனுடைய அந்த புத்துணர்வின் சகயோகத்தை அங்கேயும் நீங்கள் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்லையா? மதுபனில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இல்லையா? மதுபன் வந்துட்டு போய் சில வாரம், சில மாதம், குறைஞ்சபட்சம் சில நாட்களாச்சும் அந்த எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி விசேஷமாக இரட்டை முயற்சியாளர் குழுவுக்கான சந்திப்பு, அதாவது வெளிநாட்டினருடைய சந்திப்பு. மற்றும் பாருங்கள், உங்கள் எல்லார் மேலேயும் இந்திய குழந்தைங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது. ஆஹா, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பாபா குழந்தை வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்கு, இல்லையா? அதனால தான் முதல் வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்தியாவை சார்ந்தவர்கள். அதனால் முதல் வாய்ப்புக்கான ரிசல்ட் என்னவாக இருக்கணும்? முதல் நம்பரில் வரணும். ஏன்னா முதல் வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா? நன்றாக இருக்கிறது. இரட்டை வெளிநாட்டினர் அல்லது இரட்டை முயற்சியாளர் குழந்தைங்க பாபாவுடைய ஒரு விசேஷமான பட்டத்தை பிரத்யக்ஷம் செஞ்சுருக்கிறாங்கன்னு பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒரு டைட்டிலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. வெளிநாட்டில் பெரும்பான்மையான பாபா குழந்தைகளை உருவாக்கி அவங்களுடைய அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தையும் உருவாக்கி இருக்கிறீங்க. அதனால் ஈடுபாட்டோடு யார் நாலாபுரத்திலையும் உழைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அந்த உழைப்பின் மூலமாக தந்தையின் விஸ்வ கல்யாண்காரி காரியத்தை ஃபேமஸ் ஆக்கி இருக்கிறாங்க. அதுதான் அந்த டைட்டில் இல்லையா? பாபாவுடைய ஒரு டைட்டிலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்கன்னா பாபா விஸ்வ கல்யாண்காரி இல்லையா? அதை அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து. அதனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆஹா எனது குழந்தையே ஆஹா அப்படின்னு வாழ்த்து தெரிவிக்கிறார். இப்போ கூட எப்படி பாரதத்தில் ஒவ்வொரு மூலையிலும் சேவை கொடுக்கறதுக்கான செய்தி கொடுக்கறதுக்கான சேவை நடந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி மற்ற தேசங்கள்லையும் செய்தி கொடுக்கணுன்ற ஊக்க உற்சாகம் இருக்குது. ஏன்னா நேரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். பாருங்கள், உக்ரைனில் போராகி எல்லாம் உக்ரைனை விட்டே வெளில போயிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே செய்தி கொடுத்துருக்கணும்ல, கொடுத்தாங்களா? இங்கேயும் நடக்கும் நிறைய விஷயங்கள். இப்போ அதுக்குள்ளே கொடுக்கணும்ல, அதுக்கு நாம் தானே பொறுப்பு. ஸோ அதான் சொல்கிறார், திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும், நேரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது அப்படின்னு பாபா முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அதனால் செய்தியை கொடுக்கணும், அதே நேரத்தில் தன்னுடைய முன்னேற்றத்தையும் எப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கணும்.
அப்பப்போ பார்த்துக்கிறதில்ல, இப்போவே பண்ணணுன்றார். உண்மையிலே பிராமணர்களுடைய அகராதியில் அப்பப்போ, அடிக்கடி அல்லது எப்பொழுதாவது இந்த வார்த்தை அழகு கிடையாது. இப்போவே செஞ்சே ஆகணும். இதுதான் நம்மளுடைய லட்சியம். இப்போவே பண்ணணும், பண்ணியே ஆகணும். இந்த சங்கல்பம் தான் செஞ்சுருக்கிறீங்க இல்லையா? அதனால் எப்போவாவது பார்க்கலாம், செய்யலாம், இந்த லாம்ன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. உங்களுடைய அம்மா கூட இந்த லட்சியத்தை தான் வச்சாங்க. பிரம்மா பாபாவும் அப்படி தான் நினச்சது, அப்போவே பண்ணார். அதனால தான் நம்ம ஸ்லோகன் என்ன? இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இதை அம்மா எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இது பைபிள்லேயும் வெளிப்பட்டிருக்கும். இயேசு ஒருத்தரை சேவைக்கு கூப்பிடுவார். நான் போய் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன்னுவார். அப்படி போனவன் எவனும் திரும்பி வந்தது கிடையாதுன்னுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லைன்னு அர்த்தம். இரட்டை முயற்சியாளர் குழந்தைங்க இப்போவே செய்யக்கூடியவர்களா அல்லது எப்போவாச்சும் செய்யக்கூடியவர்களா? ஸோ யாரெல்லாம் நான் இப்போவே செஞ்சு காட்டக்கூடியவன் பாபா அப்படின்னு புரிஞ்சுருக்கிறீங்களோ அவங்க கை உயர்த்துங்க. செஞ்சே ஆகணும், செய்யலாம் கிடையாது. அதனால் செஞ்சே ஆகணும், இப்போவே செஞ்சாகணுன்றது ஞாபகம் வைங்க. தனக்குத்தானே தன்னுடைய சார்ட்டு வைக்கணும். ஒவ்வொரு நைட்டும் உங்களுடைய முழு நாள் சார்ட்டை பாபா கிட்ட சொல்லிவிட்டு புத்தியை காலியாக்கிட்டு தூங்கிறதுனால உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும். பாபா கிட்ட கணக்கு ஒப்படைச்சாச்சு அப்படின்ட்டு. ஸோ தினமும் சார்ட் எழுதி பாபா கிட்ட ஒப்படைக்கணும். ஒரு டைரி போட்டு சார்ட் எழுதி, பாபா இதான் பாபா நான் இன்றைக்கி பண்ணேன், இவ்வளோ நேரம் நினச்சேன் பாபா, இந்த இடத்துல துக்கம் கொடுத்துருக்குறேன், இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், இதெல்லாம் சொல்லணும். மேலும் கூடவே அன்றைய நாளுடைய நடவடிக்கைகளை பாபா கிட்ட சொல்கிறதுனால நாம் பாபா கிட்ட நம்முடையதை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த நாளும் நினைவு வரும். சூப்பர் இல்லையா? இது ஒரு யுக்தி. இப்போ நைட்டு எழுதுறதுனால இதெல்லாம் நான் நேற்று பாபாட்ட சொன்னேனே ஞாபகம் வரும். அதுக்காக தான் இப்போ கை தூக்க சொல்கிறதெல்லாம் கூட அதுக்கு தான். பாபா சொல்கிற ஒரு விஷயத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியும் அதோடைய பவர். அதனால் அந்த நினைவே உங்களுக்கு உதவி பண்ணும் உங்களை மாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? தர்மராஜபுரிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுனால. ஏன்னா பாபா கிட்ட கணக்கை ஒப்படைச்சிட்டிங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா தர்மராஜபுரிக்கு போகிறதுலேருந்து தப்பிச்சிடுறீங்க. இப்போ அடுத்த வருடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதை யாருமே பார்க்கல. அதனால் இப்போ லட்சியம் வைங்க, வருடத்தெல்லாம் விட்டுருங்க. குறைஞ்ச ரொம்ப கம்மியான நேரத்தில் உங்கள் முகம் வெளிப்படுத்தணும் பாபாவை. ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நிலையை அடையலாம், இப்போ வெளிப்படுத்தணுன்றார். உங்களுடைய நடத்தை இப்போவே வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை தான் பாபாவுக்கு இருக்குது. அந்த ஆசையை ரொம்ப சீக்கிரமாக நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. தைரியம் இருக்குதுன்னா கையை உயர்த்துங்க. தைரியம் இருக்குதா? வாழ்த்துக்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தை மேலேயும் நம்பிக்கை வைக்கிறார். தைரியம், உற்சாகத்தை இப்போ பார்க்குறார். குழந்தைகிட்ட நம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது, உற்சாகம் எல்லாமே இப்போ இருக்கிறத பார்க்குறார். ஆனால் ஏரோப்ளேனில் போகும்பொழுது கொஞ்சம் அது குறைஞ்சிடக்கூடாது, இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கணும். அப்படின்னு அர்த்தம்? திரும்ப அந்த எண்ணத்தை உருவாக்கணும்.
பாபா கிட்ட நான் கை தூக்கி இருக்கிறேன், என்னை மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன், பாபா வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறேன், சாட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்க இது அதிகமாகும். திட சங்கல்பன்ற சாவியை பாபா கொடுத்துருக்கிறார்ல, அது எப்போவுமே கூட வச்சுருக்கணும். இல்லை, உறுதியாக அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே ஆகணும், செஞ்சே ஆகணும், இப்போவே செஞ்சாகணும். இதான் நம்மளுடைய தாரக மந்திரம். செஞ்சே ஆகணும் இப்போவே. அதனால் பார்க்கலாம், செய்யலாம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி சொல்கிற நேரம்லாம் இப்போ கடந்துடுச்சு. அந்தளவுக்குலாம் இப்போ டைம் இல்லை, நடந்துடும் இல்லை, இப்போவே நடக்கணும். பாப்தாதா இரட்டை முயற்சியாளர்களுக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்கிறாரோ அதை சதா நினைவில் வைக்கணும் இல்லையா. இரட்டை முயற்சியாளர்கள் விஸ்வ கல்யாணக்காரிகள் இல்லையா, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களோட டபுள் ஸ்பீடாக பண்ணணுன்றார் முயற்சி. ஸோ மற்றபடி பாப்தாதா ரிசல்ட்டு கேட்டாங்க. பாப்தாதா சேவைக்காக என்ன திட்டம் கொடுத்தாரோ அதில் பாரதத்தினரும் சரி வெளிநாட்டினரும் சரி குறைவாக செய்யலை, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த வரதானத்தை பெரும்பான்மையான இடங்களில் ஊக்க உற்சாகத்தோடு செஞ்சுருக்கிறாங்க. மற்றும் வெவ்வேறு இடங்கள்லேருந்தும் ரிசல்ட்டு வந்துட்டு இருக்குது. அதனால் பாப்தாதா பாரத குழந்தைகளுக்கும் வெளிநாட்டு குழந்தைங்களுக்கும் நடைமுறையில் கொண்டுட்டு வர்றதுக்கான வாழ்த்துக்களை கோடான கோடி மடங்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. பாபா கொடுத்த வரதானங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு வாழ்த்து கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ இந்த வருடத்தில் விசேஷமாக எந்த விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டணும்? உங்களை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு உங்கள் முகத்தில் ஜொலிப்பு தென்படணும். எப்போ தெரியும்? அது சந்தோஷமாக இருந்தால் தெரியும். எப்போ சந்தோஷமாக இருக்கும்? உலகத்தின் விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்லை, பாபா சொர்க்கம் இது மட்டும் ஞாபகம் இருந்தால் தான் அது தெரியும். ஸோ இதை தான் நடைமுறைப்படுத்தணும் இல்லை. உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்கள் முகம் ஜொலிக்கணும்னு சொல்லிட்டார். பாபாவை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் நிமித்தமாகணும். பாபாவை பிரத்யக்ஷம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய முகம் சதா மலர்ந்திருக்கணும். எந்த சிந்தனையிலேயோ குழப்பத்திலேயோ இருக்கக்கூடாது இல்லையா. மற்ற சிந்தனை வந்தால் மலர்ந்திருக்காது. ஏதோ ஒரு குழப்பத்தில் சிக்கிட்டிங்கன்னா முகம் மலர்ந்திருக்காது. மனம் லேசாக இருக்கும்போது தான் மலர்ந்திருக்கும். இப்போ 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கெட் அவுட் அப்படின்னு மாயாவுக்கு எச்சரிக்கை கொடுங்க. கெட் அவுட், வெளில போ, முதல்ல அப்பால போ சாத்தானே இல்லையா. அதான் கெட் அவுட் அப்படின்னு மாயாவுக்கு எச்சரிக்கை கொடுங்க. அடுத்தது, உங்களை கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதா அனுபவம் பண்ணுங்க. அப்படின்னு அர்த்தம், கெஸ்ட்டாக இருக்கிறோம், விருந்தாளியாக இருக்கிறேன் இன்னொருத்தவங்க வீட்டில். அப்போ எதன் மீதும் பற்று இருக்காது. அப்பயும் மாயா வராது இல்லையா. ஒன்று மாயாவை கெட் அவுட்டு, இன்னொன்று நான் இங்கே தற்காலிகமாக இருக்கிற ஒரு விருந்தாளி, எதுவுமே என்னது கிடையாது. என்னதுன்னு நினைக்கிறதுனால தானே பற்று கோபம்லாம் வருது. என்னுடைய இதை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நான் சொல்கிற மாதிரி நடக்கலை, நான் சொல்கிற மாதிரி ஏன் நடக்கணும், என்னுடைய வீடுனா அப்படி நினைப்போம். விருந்தாளி வீட்டில் போய் நீங்கள் அதிகாரம் பண்ணுவீங்களா? அப்படி கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற கெஸ்ட்டு நான் அப்படின்னு அனுபவம் செய்யுங்க. இந்த உலகமே உங்களுடைய இது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள வீடு உறவினர்கள் எப்படி உங்களுடையவர்களாக ஆனாங்க? இது ஒரு விருந்தினர் மாளிகை. இப்போ நாம் வீட்டுக்கு போகணும், போகிற வரைக்கும் தற்காலிகமாக இங்கே தங்கி இருக்கிறோம், அவ்வளோதான். அதனால் அந்த பரந்தாம வீட்டின் காட்சிகள் தான் உங்கள் மனசுலையும் புத்தியிலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வீடு வந்துடுச்சு அப்படின்னு தானாகவே தோன்றணும், வீடும் ராஜ்யமும். ஸோ உங்களுடைய பாட்டு
பாட்டு ஒன்று இருக்குது இல்லையா, இப்போ நாம் வீட்டுக்கு போகணும், அப் கர் ஜானா ஹேன்னு ஒரு பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வீட்டுக்கு போகணுன்ட்டு. இந்த அலை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்துலேயும் இருக்கணும். வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு கடைசி எக்ஸாம் எழுதும்போது இந்த போதை இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதுறதுலே மைண்டு போகாது, வீட்டுக்கு போகணுன்ற அந்த சந்தோஷத்தில். அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்ற சந்தோஷத்தில் இந்த கலியுகத்திலேயே உங்கள் புத்தி போகக்கூடாது. அதனால்தான் இந்த அலை ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கணுன்றார். நீங்கள் பாரதத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த அனுபவத்தை பிரத்யட்சமாக்கி காட்டுங்க. எல்லையற்ற வைராக்கியத்தை கொண்டுட்டு வரணும். இங்கே இருக்கிறது எதுவும் எனது கிடையாது, எனது கிடையாது, எனது கிடையாது இல்லையா, அது இருக்கணும். ஒரு கேன்சர் பேஷண்ட்டு 1 மாதம்தான் உயிரோடு இருக்கிறான் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக டாக்டர் சொல்லிட்டாரு, அவனுக்கும் தெரியுதுன்னும் போது அவன் யாரையாவது லவ் பண்ணுவான்னா? நம்ம போகிறோம். இந்த நேரம் எதுக்கு? அது இதயத்தை திருடாதே படத்துடைய மெசேஜ் அது தான் இல்லையா. ஆனால் அதை தப்பாக மாற்றியிருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் உண்மையிலே அப்படி தானே, நம்ம இறக்குறோன்னும் போது யாரையுமே விரும்ப மாட்டோம். அது மாதிரி இதை விட்டு நம்ம போக போகிறோம், எதுக்கு இங்கே பற்று வைக்கணும்? அப்போ எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும். அதை கொண்டுட்டு வாங்க, எல்லையற்ற வைராக்கியத்தை. இதோ எப்போ வேணாலும் போவேன், அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கிற பற்று? அதனால் விருந்தினர் மாளிகையில் உள்ளம் ஈடுபடாது இல்லையா. இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்துவீங்களே தவிர என்னதுன்ற உணர்வே இருக்காது. எப்படா அந்த மாளிகை எவ்வளோ வசதியாக இருந்தாலும் எப்படா இதை விட்டு வீட்டுக்கு போகணுன்னு தானே தோணும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் எப்படா வீட்டுக்கு போகணுன்றது தான் மைண்டில் இருக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய லட்சியம், இல்லாட்டினா ஏமாந்துருவோம் எது ஞாபகம் வந்தாலும். அதனால் எந்தவித மனதின் எண்ணங்களையும் குழுவாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே வரக்கூடிய மாயாவின் தடைகளையும் இந்த எல்லையற்ற வைராக்கியம் முற்றிலும் முடிவடைய செஞ்சிடும் இல்லையா. இந்த எல்லையற்ற வைராக்கியம், பாபாவை தவிர எதையும் நினைக்க மாட்டேன். அந்த நான் கடவுள் படத்தில் ஆர்யா அப்படி தான் காட்டுவாங்க. அதனால தான் அந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஆகணுன்ற ஆசை இருக்குது. அப்போ எந்த எண்ணத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி குழுவாக இருக்கும்போது மாயம் தடை நிறையா வரும் இல்லையா. சமஸ்காரம் முதல்ல டக்குன்னு முடிச்சுனா கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறோம், அவங்க கத்துனா நமக்கு என்ன, கொஞ்ச நேரத்தில் போயிட போகிறேன், எனக்கு என்ன, இதே தான் மைண்டில் இருக்கணும். ஸோ இது காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட இந்த மாதிரி நான் தங்கியிருக்கிற இடத்துல பசங்களாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்னது என்னென்னா, நீனா அவங்க கூட குடும்பமாக நடத்த போகிற, கொஞ்ச நேரம் தானே இருக்க போகிற. இதே தான் பாபா சொல்கிறார். இங்கே குடும்ப நேரத்தில் நாம் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறோன்னு நினச்சாலே மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதுதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. இப்போ மாயாவின் எப்படிப்பட்ட தடையும் ஒரு செகண்டில் முடிச்சிடும், முற்றுப்புள்ளி வச்சிடும். ஏன்னா அப்படி நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்கன்னா அந்த மாயின் புயலே உங்களுக்கு பரிசாயிடும், உங்கள் கழுத்து மாலை ஆகிடும். ஸோ அதனால் இங்கே என்னென்ன பரீட்சை வருதோ, சின்ன டெஸ்ட் பேப்பராக இருக்கட்டும், பெரிய டெஸ்ட் பேப்பராக இருக்கட்டும், அது உங்களுக்கு பரீட்சையாக தோணாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு அனுபவத்தை அதிகரிக்கிறதுக்கான லிஃப்டாக தோன்றும்ன்றார் இல்லையா. அனுபவமூர்த்தி ஆகணும் இல்லை. இப்போ அந்த பரீட்சை வரும்போது தான் நான் இதையும் கடந்திருக்கிறேன் அப்படின்னு அனுபவத்தை அதிகரிக்கிறதுக்கான லிஃப்டாக உங்களுக்கு அது அனுபவம் ஆகும். ஸோ கிஃப்ட் மற்றும் லிஃப்ட் புரிஞ்சுதா. ஸோ ஒரு மாயின் தடையும் நமக்கு கிஃப்ட்டு, பரிசு, லிஃப்ட்டும் கூட. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாயின் பிரச்சனையும் பரிசு கொடுக்க வருது. அப்புறம் லிஃப்ட்டு, அதிவேகத்தில் முன்னேறதுக்கான லிஃப்ட் கொடுக்க வருது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஏதோ ஒரு பாட்டு கூட வரும் அது மாதிரி, தடை
வந்துச்சுன்னா அவங்க தலை மேலே கால் வச்சு மேலே ஏறிப்போ அப்படின்னு வரும். அப்படின்னு அர்த்தம் லிஃப்ட்டு தானே. இப்போ எல்லையற்ற வைராக்கியம் உடையவராக ஆகணுன்ற லட்சியம் வைங்க. அதான் லட்சியமே. அதுக்கான தைரியமும் இருக்கணும். ஊக்க உற்சாகத்தின் சிறகுகள் மூலம் பறந்துக்கிட்டே இருங்க. தைரியம், ஊக்க உற்சாகம், இந்த சிறகுகள் மூலமாக பறந்துக்கிட்டே இருக்கணும். எங்கேயும் உட்காரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. மற்ற வீண் எண்ணமே வரக்கூடாது. முடியுமா? நான் பறந்துட்டு இருக்கிறேன். ஆஞ்சநேயர் பறக்கிறார் இல்லையா, அது மாதிரி பறந்துட்டு இருக்கிறேன். அப்படி நீங்கள் பறக்கிறத பார்த்து மற்றவங்களும் பறக்க ஆரம்பிப்பாங்க. பறக்க வச்சுக்கிட்டே இருங்க. இல்லை, அந்த கோழி குஞ்சு முட்டையிலேருந்து வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரெக்கையை இப்படி படப்படப்படன்னு அடிக்கும். அதை அடிக்கிறத பார்த்து மற்றதும் அடிக்கும். இல்லை, ஒருத்தர் பறக்கிறத பார்க்கும்போது இன்னொருத்தருக்கும் பறக்கணும்னு தோணுது. அதே மாதிரி நீங்கள் பறக்கிறத பார்த்து, உங்கள் ஊக்க உற்சாகத்தை பார்த்து மற்றவங்களுக்கும் பறக்கணும்னு தோணும். அப்படி பறக்க வைங்க. நீங்களும் பறந்துக்கிட்டே இருங்க. இப்போ பறக்கிறதுக்கான நேரம். அதனால் உங்களுடைய சிறகுகள் பலவீனமாக ஆகாமல் இருக்குதான்னு சதா செக் பண்ணணும். பலவீனம்னா என்ன அர்த்தம்? ஊக்க உற்சாகம் குறையுதா, தைரியம் குறையுதா செக் பண்ணணும். அது குறையவே கூடாது. அது இந்த ஊக்க உற்சாகத்தை கொடுக்கறது தான் முரளி. அதுக்கு தான் தினம் தினம் கேட்கணும். இது அவ்யக்த முரளி, அவ்யக்த முரளின்னு தனியாகவும் போடுறோம். ஸோ அதை திரும்ப திரும்ப கேட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து அதை திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் 1 மணி நேரத்துக்கு அதையே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தாரணையாகும், பலசாலியாவீங்க, பலவீனம் போயிடும், அந்த ஊக்க உற்சாகம் இருக்கும். ஸோ ரெட்டை வெளிநாட்டு குழந்தைங்க எண்ணிக்கையில் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ பாபா என்ன பார்க்க விரும்புகிறாங்க? ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு சமமாக சம்பன்னமாகவும் சம்பூர்ணமாகவும் ஆகணும். எல்லா பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக மற்றும் என்னென்ன ஸ்ரீமத்து கிடைச்சி இருக்குதோ அதில் சம்பூர்ணமாக ஆகணும் இல்லையா? அந்த ஸ்ரீமத்தில் உள்ள அத்தனையும் தாரணை ஆகணும். ரெட்டை வெளிநாட்டு குழந்தைன்னு பாபா சொல்கிறது எல்லாருக்கும் தான். ஆக்சுவலாக பாபா பாரதம்னு சொல்கிறது டெல்லி தான், சொர்க்கத்தில் இல்லையா? சொர்க்கமாக அந்த டெல்லி தான் இருக்குது, அல்லது மதுபன். மதுபனை தவிர்த்த எல்லாமே பாபாவுக்கு வெளிநாடு தான், ரெட்டை வெளிநாடு தான். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே வந்திருக்கிறது உண்மையிலே ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறாங்க. பட் பாபா யாருக்கு சொன்னாலும் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதா தான் நாம் நினைக்கணும். ஸோ அதனால் ஒரு ஸ்ரீமத்தை விடாமல் அப்படியே ஃபாலோ பண்ணணுன்றது தான் பாபாவுடைய விருப்பம். உங்களுக்கும் இது தானே விருப்பம்னா கைத்தட்டுங்க. நல்லது, இங்கே கைத்தட்டினீங்க இல்லையா, எதுக்கு கைத்தட்டினேன்னு தினம் தினம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதுக்கு தான் கைத்தட்ட சொல்கிறார் இல்லையா? பாபா ஒரு விஷயம் சார்ட்டு வச்சது அடுத்த நாள் ஞாபகம் இருக்கும். நம்ம மறுபடியும் பார்க்கவும் செய்வோம் இல்லையா? கைத்தட்டினீங்க, எதுக்கு கைத்தட்டினீங்க, கை தூக்குனீங்க, எதுக்கு கை தூக்குனீங்க, ஞாபகம் இருக்கும்ன்ற. ஸோ அதனால் தனக்குத்தானே மனசுலேயும் இதை தட்டணும், கை தட்டணும். வெளியில் கிடையாது, மனதில் தட்டணும். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லையா? பாபாவுக்கு சமமாக சம்பன்னமாகணும், சம்பூர்ணமாகணும் எல்லா ஸ்ரீமத்திலையும். அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஹோம்ஒர்க். நல்லது. 90 நாடுகளிலிருந்து 2300 சகோதர சகோதரிகள் அந்த மீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 5 கண்டங்கள்லேருந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை தனித்தனியான குழுவில் நிற்க வச்சாங்க. ஸோ முதல்ல அமெரிக்கா, கனடா, கரிபியன் நாட்டுடைய சகோதர சகோதரிகள், 2வது ஆஸ்திரேலியா, ஆசியா, நியூசிலாந்து, ஃபிஜி, 3வது ஐரோப்பா, யூகே, மத்திய கிழக்கு நாடுகள், 4வது ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், 5வது ரஷ்யா, CIS, பாலிட்டிக்
நாடுகள் எல்லோரும் முன்னேறி செல்வதற்கான சங்கல்பம் வச்சிருக்கிறீங்க மற்றும் தங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடலும் செஞ்சுருக்கிறீங்க. பாப்தாதாவுக்கு எல்லா செய்தியும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எவர் ரெடி குரூப்பை உருவாக்குங்க, இல்லை எப்போவுமே தயார் நிலையில் இருக்கிற குரூப்பை உருவாக்குங்க. இல்லை இப்போ அரசாங்கம் பாருங்களேன், திடீர்னு ஒரு போர் வருதுன்னா டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் உருவாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ எவர் ரெடியாக எப்போவும் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இப்போ கேஸ் தட்டுப்பாடுனா அடுத்தது டக்குன்னு இந்த சட்டத்தை போடணும். அப்போ எல்லாத்துக்கும் எவர் ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி எவர் ரெடி குரூப் இங்கேயும் இருக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் தயார், அந்த அளவுக்கு சக்தி நிரம்பிய நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த நாட்டிலிருந்து எவ்வளவு பேர் வந்திருந்தாலும் அந்த நாடுகளுக்கு பாப்தாதா பரிசு கொடுப்பார். என்ன பரிசு கொடுப்பார் அப்படிங்கிறத அந்த நேரம் பார்ப்பீங்க. ஆனால் முதல் நம்பரில் வர எந்த குழுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பாப்தாதா பரிசு கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவின் இரட்டை முயற்சியாளர் குழந்தைங்களுடைய குழுவுக்கு இதைத்தான் பாப்தாதா சொல்கிறார். அதாவது வெளிநாட்டு குழுவுக்கு ஒரு நாட்டுடைய ஒரு நகரத்திலும் அங்கே எத்தனை சேவை நிலையங்கள் இருக்குதோ, அது அமெரிக்காவோ அல்லது அமெரிக்காவின் தொடர்பில் உள்ள எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்து நாடுகளும் இங்கே நாங்கள் எல்லோரும் தடையற்றவர்களாக இருப்போம், எவர் ரெடியாக இருப்போம், மாயாவை வென்றவராக இருப்போம், ஸ்நேகி மற்றும் சேவையில் சகயோகியாக இருப்போம் அப்படின்னு தங்களுக்குள்ள ஆலோசனை செஞ்சு நிகழ்ச்சியை உருவாக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? ஏன்னா நீங்கள் சேவை செய்ய போகிறீங்க, யுத்த மைதானத்துக்கு போகிறீங்க இல்லையா? சேவை மைதானம் யுத்த மைதானம்னு புரிஞ்சுக்கணும். அங்கே தான் மாயா வரும். யாருக்கு ஞானத்தை கொடுக்குறீங்களோ அவங்க மூலமாக வரும், அல்லது உங்கள் கூட சேர்ந்து சேவை செய்கிறாங்களே அவங்க மூலமாக வரும். அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியணும். அதனால தான் சேவை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன லட்சியம் வைக்கணும்? ஒரு உறுதிமொழி வைங்க, ஒரு ப்ரேயர் மாதிரி. தடை வரும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் தடையற்றவராக இருப்போம். பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனால் சமாதான சொரூபமாக இருக்கிறதுக்கு எவரடியாக இருப்போம். மாயா வரும்னு தெரியும், ஆனால் நாங்கள் மாயாவை வென்றுடுவோம். அதனால் நாங்கள் ஸ்நேகியாக சேவையில் சகயோகியாக இருப்போம் அப்படின்னு எல்லோருக்கும் சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை உருவாக்குங்க. இது ரொம்ப முக்கியம். அப்படி உருவாக்காதது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். இது எப்போவுமே தினமுமே இது இருக்கணும் இல்லையா? பாபா தான் முரளியில் சொல்கிறாரே, விட்டுறக்கூடாது. முரளியில் சொல்கிறத நாம் தாரணை பண்ணணும்ல. அப்போ யார் பொறுப்பில் இருக்கிறாங்களோ அல்லது சேவைக்கு அழைச்சிட்டு போகிறாங்களோ அல்லது ஸ்டூடெண்ட்டே கூட சொல்லலாம், பாருங்கள் நம்ம எல்லாம் இந்த இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த முரளியை வச்சுக்கலாம். இந்த முரளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த முரளியில் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, புதுசாக வர குழந்தையாக இருந்தால் கேட்க மாட்டாங்க. அப்போ முரளியில் பாபா சொல்லியிருக்கார் பாருங்கள், இதை நம்ம பண்ணலான்னா பாபா சொல்கிறாருன்னா பண்ணுவாங்க இல்லையா? சரி, யார் முதல் எண்ணில் வராங்களோ அவங்களுக்கு பாப்தாதா பரிசு வழங்குவார். அப்படின்னு அர்த்தம், எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கணும். அப்போ தான் மாயாவை வெல்ல முடியும். அப்படி இருக்கிறவங்க தான் முதல் எண்ணில் வர முடியும். அவங்களுக்கு தான் பாப்தாதா பரிசு கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தர்கள் 3 பேருக்கு பாபா பரிசு வழங்குவார். ஸோ 1 2 3 நம்பர் இருக்குது. ஸோ பொதுவாக ஒருத்தருக்கு தானே பரிசு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இரட்டை முயற்சியாளர், பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் இல்லையா? அதனால் உங்களுக்கு 3 வாய்ப்புகள் கொடுப்போம். ஸோ விருப்பம் தானே? கையை செய்ங்க பார்ப்போம். விருப்பமா? எவ்வளோ நேரம் வேணும்? ஆசிரியர்கள் சொல்லுங்கள். பரிசு பெறுவதற்கு உங்களை தயார்படுத்திக்க எவ்வளோ நேரம் வேணும் சொல்லுங்கள். பிப்ரவரி வரை வேணும் அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்களாம். ஸோ அனைத்து நாடுகளின் ஆசிரியர்கள்
கை உயர்த்துங்க. அவங்க தானே சொன்னாங்க, அதான் கை உயர்த்த சொல்கிறார், ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. சரியா? இப்போ பாருங்கள், வெளியில் கை உயர்த்த சொல்கிறதுக்கும் பாபா கை உயர்த்த சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். சரியா? இங்கே ஜென்ரலாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா, யாரெல்லாம் ஹோம்ஒர்க்கை முடிக்கல கை உயர்த்துங்க, அல்லது முடிச்சிங்க கை உயர்த்துங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே யாரெல்லாம் ஹோம்ஒர்க்கை முடிப்பீங்க, தைரியம் வைக்கிறீங்க, கை உயர்த்துங்கன்றார். அப்போ அது ஞாபகம் இருக்கும். இது சூப்பர் இல்லை? டைரி எழுதி போடுறாங்க, அதெல்லாம் மறந்துடுதில்ல நிறைய பேருக்கு. கை உயர்த்துங்கன்னும் போது இன்றைக்கி கை உயர்த்தணுமே, எது கை உயர்த்தணும், ஞாபகம் வரும்ல. சூப்பரான யுக்தி. ஸ்கூல் டீச்சர்ஸ் பயன்படுத்தலாம். பாபாவுக்கு வந்து இங்கே சில டீச்சர்ஸாக இருக்கிறாங்க இல்லையா? சரி, அப்போ ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கும்போது இதை நம்ம சொல்லலாம், இந்த யுக்தியை சொல்லலாம், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா நாட்டு டீச்சர்ஸும் கை உயர்த்த சொல்கிறாரு. சரியா? தயாராகிடுவீங்க தானே? பாப்தாதா பரிசு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது. இதுக்காக கை தட்டுங்க. நல்லது. பாரதத்துக்கான முறையும் வரும். இப்போ இது உங்களுடைய முறை. ஆஹா, தீவிர முயற்சியாளர் குழந்தைகளே, ஆஹான்னு பாப்தாதா கூட மகிழ்ச்சி அடைகிறாங்க. நல்லது. தாதிகளுடன் சந்திப்பு. பாபா கூடவே உங்கள் எல்லாருடைய சகயோகமும் இருந்திருக்குது இல்லையா? குழந்தைங்க மற்றும் தந்தை, இந்த 2 பேருடைய சகயோகத்தினால தான் இந்த யஜ்யமே நடந்திருக்குது. பாபாவுடைய உதவியும் இருக்குது, குழந்தைங்களுடைய உதவியும் இருக்குது. ஸோ யஜ்யம் இதன் மூலமாக தான் நடந்தது, இதன் மூலமாக தான் நடக்க போகுது. நீங்களும் நிமித்தமானவர்கள் இல்லையா? பாபா மட்டும் இல்லை, நீங்களும் தான் இந்த யஜ்யத்துக்கு நிமித்தமானவர்கள். சாக்காரத்தில் ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொருத்தர் செஞ்சாங்க. அப்படி ஒருவர் மற்றவருக்கு சகயோகியாகி பறந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினச்சா யஜ்யம் வளராது. ஒருத்தங்க சொன்னாங்கன்னா இன்னொருத்தவங்க செய்கிறாங்க, அப்படி இருக்கணும். பாபா பறப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் இல்லையா? நடக்கிறவங்க கிடையாது, பறக்கிறவங்க. குல்ஜார் தாதி செய்த அதிசயம் அப்படின்னா தாதி ஜானகி சொன்னாங்களாம். அவங்களும் கூடவே தான் இருக்கிறாங்க. நிமித்தமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் சதா ஒன்றாக தெரியணும். அதுதான் பாப்தாதாவுடைய சுப விருப்பம் இல்லையா? உங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து மோதலும் இருக்கக்கூடாது இல்லையா? இவங்க ஒரு மாதிரிப்பா, அவங்க ஒரு மாதிரிப்பா, அப்படி தெரியக்கூடாது. தாதிங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். பிரம்மகுமாரினாலே எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருக்கணுன்றார். ஒன்றாக தெரியணும். அதனால் ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் அவருடைய கருத்தை சொன்னார். சார் 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க இல்லையா? அப்போ ஒருத்தர், எனக்கே ஒரு கருத்து தேவைப்படுது, அதை இன்னொருத்தர் சொன்னார், அதுவும் நல்லா இருக்குது, அப்படி சேர்த்துக்கணும். நீ சொல்கிறத நான் ஏன் கேட்குறது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுனால தான் யஜ்யம் நடந்துட்டு இருக்குது. உங்கள் எல்லாருடைய ஒற்றுமையினால் தான் நடந்துட்டு இருக்குது. வெளிப்படையாக அது தெரியலை, ஆனால் சங்கல்பத்தில் கருத்துக்களில் ஒன்றாக இருந்து இன்னும் நீங்கள் முன்னேற்றம் அடையணும். அது வெளிப்படையாகவும் தெரியணுன்றார். ஏன்னா இப்போ உங்கள் எல்லார் மேலேயும் பார்வை இருக்குது, உலகத்துடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது. குறிப்பாக பாபா குழந்தைங்க பார்வை தாதிங்க மேலே இருக்கும் இல்லையா? நல்லது. வரதானம். உங்களுடைய சிரேஷ்ட விருத்தி, அதாவது உள்ளுணர்வு மூலமாக சுத்தமான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். யார் சதா தன்னுடைய சிரேஷ்ட உள்ளுணர்வில் நிலைச்சி இருக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட வாயுமண்டலம், மோசமான வாயுமண்டலத்தினாலேயோ அதிர்வலையினாலேயோ நிலைக்குலைய முடியாது. ஏன்னா அவங்களுடைய உள்ளுணர்வு அந்த ஒரு ஆனந்தத்திலே இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறது அவங்கள தாக்காது. இது ஜென்ரலாக உலகில் லவ்வில் இருக்கிறவங்களுக்கு கூட சுற்றி நடக்கிற எதுவுமே தெரியாது. அவன் ஒரு போதையில் இருப்பான். அந்த மாதிரி போதையில் இருக்கணும்.
பாபா போதை, சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன்ற அந்த போதை ஞானத்தின் போதையிலே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய வாயுமண்டலம் பிரபாவத்தை ஏற்படுத்தாது. அவங்கள உயர்ந்த நிலையிலிருந்து கீழே எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா உள்ளுணர்வின் மூலமாக தான் வாயுமண்டலம் உருவாகுது. அப்போ உங்களை சுற்றி பவர்ஃபுல்லான வாயுமண்டலம் உருவாகும், உயர்ந்த உள்ளுணர்வில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் உங்களுடைய உள்ளுணர்வு சிரேஷ்டமானதாக இருக்குது அப்படின்னா வாயுமண்டலம் தானாகவே சுத்தமானதாக ஆகிடும். என்ன பண்ணுறது, வாயுமண்டலமே மோசமாக இருக்குது, அதனால் என்னுடைய உள்ளுணர்வே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சிலர் புலம்புறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நேரம் நீங்கள் சக்திசாலியான ஆத்மாவுக்கு பதிலாக பலகீனமான ஆத்மாவை ஆகிடுறீங்க. இல்லை, ஒரு நோய் கூட யாரை தாக்கும்? பலகீனமாக இருக்கும்போது தாக்கும் இல்லையா? ஒரு வீட்டில் எல்லாருக்கும் ஒரு நோய் வரும், ஒருத்தருக்கு மட்டும் இருக்காது. அவர் பலசாலியாக இருப்பார், இம்யூனிட்டி பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த நேரம் பலகீனமாகிடுறீங்க. பலகீனமானதுனால வாயுமண்டலத்தினால பாதிக்கப்படுறீங்க. ஆனால் இங்கே விரதம் எடுத்திருக்கிறீங்க இல்லையா, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் இருப்பேன்ட்டு. அந்த விரதம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய உள்ளுணர்வை உயர்வானதாக ஆக்கிட்டிங்கன்னா சக்திசாலியாக ஆகிடுவீங்க இல்லையா? நான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு, அதோடைய நினைவு தான் பரசுராம் இல்லையா? அப்படி ஒரு வைராக்கியம், அம்மாவையே வெட்டுவார் அப்படின்னு அர்த்தம், அந்த பற்றை வெட்டுறாருன்னு அர்த்தம். அப்படி ஒரு வைராக்கிய உள்ளுணர்வு, பாபாவுக்காக எதை வேணாலும் பண்ணுவார் இல்லையா? சிவதனுஷை ராமர் உடச்சிட்டாருன்னா ராமரே கொலை பண்ணுறதுக்கு வருவார். சிவன் மேலே அவ்வளோ அன்பு, அதுக்காக எதையும் இழக்க அவர் தயாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருந்தால் சக்திசாலி ஆகிடுவீங்க. சுற்றி வாயுமண்டலம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய உள்ளுணர்வு கீழானதாக ஆகாது. சம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். குணமூர்த்தி ஆகி அனைவரையும் குணமூர்த்தி ஆக்கிறது தான் மகாதானி ஆகிறதுன்றார் இல்லை? மகாதானம் என்ன? குணத்தை தானம் பண்ணுறது. குணத்தை எப்படி தானம் பண்ணுவீங்க? குணங்களின் சொரூபமாக நீங்கள் மாறி ஒரு காரியம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அசைவிலும் அந்த தெய்வீக குணம் தெரியும். அப்போ தான் நீங்கள் குணமூர்த்தி ஆகிறீங்க. அந்த குணம் மற்றவர்கள் கிரகிப்பாங்க இல்லை? நீங்கள் செய்கிறத பார்த்து அவங்க செய்வாங்க. ஸோ அதை தான் குணமூர்த்தி ஆகி மற்றவர்களையும் குணமூர்த்தி ஆக்கிறது. அதுதான் மகாதானி அப்படிங்கிற குணத்தை தானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவ்யக்தேஸ்வர நிச்சயங்கிற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்றவராக இருங்கள். உங்களுக்குள்ள ஒருவர் மேலே ஒருவர் உண்மையான ஸ்நேகம் வைக்கணும் இல்லை? உள்ளபூர்வமான அன்பு இருக்கணும், ஆன்மீக அன்பு. ஸ்நேகி ஆத்மாவின் மீது ஒருபோதும் ஒருவேளை அவர் அப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்ற அனுமானம்லாம் வராது. மற்றவங்க தப்பாக சொன்னாலும் அவங்களுடைய ஸ்நேகம் நிறைந்த வார்த்தை சாதாரணமானதாக இருந்தாலும் ஃபீல் ஆகாது. அவங்களுடைய இலகுவான பேச்சு இவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்தோடு தான் சொல்லியிருப்பாங்கன்னு தோணும். காரணமற்றதாக வீணானதாக அவங்களுக்கு தோன்றாது. அன்பு இருக்கும்போது, அன்பான வார்த்தை பேசும்போது, எங்கே அன்பு இருக்குதோ அங்கே கண்டிப்பாக நம்பிக்கையும் இருக்கும் இல்லை? இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் மேலே நிறைய தவறான விஷயங்கள் வந்தாலும் அவருடைய ரசிகர்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அன்புனால எதையுமே நம்புறது கிடையாது. இதெல்லாம் அரசியல் சுவிட்ச், அவருடைய மனைவியே சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. அன்பு இல்லையா? அந்த மாதிரி அன்பு நம்ம எல்லார் மேலேயும் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தானாக அவங்க மேலே நம்பிக்கை தான் இருக்கும். ஸோ அதனால் பிராமண பரிவாரத்தில் ஒருவர் மற்றவர் மேலே அன்பும் நம்பிக்கையும் வச்சு
சம்பூர்ண நிச்சய புத்தி உடையவர் ஆகுங்கள். முழுமையான நிச்சய புத்தி. அப்போ தான் பிரம்மா பாபாவின் ஆசைகளை முழுசாக நிறைவேற்ற முடியும். இல்லை, லௌகிக அப்பா அம்மா கூட தன்னுடைய குழந்தைங்க ஒற்றுமையாக அன்பாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர், அப்படி தானே நினைப்பாங்க. அப்படித்தான் பாபாவும் நினைக்கிறார். அதுக்கு அன்பு ரொம்ப 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 முக்கியம். அன்பு இருந்தால் மற்றவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு அனுமானம் வராது. ஒருத்தர் அன்பாக பேசும்போது அது சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் நமக்கு ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தோணாது. ஏன்னா அவங்க அன்பாக பேசுகிறாங்க. அந்த லேசான பேச்சு இவங்க ஏதோ ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே தப்பான எண்ணம் வராது. தேவையில்லாமல் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தோணாது. அப்போ அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அவங்க ஒரு காரணத்தோடு தான் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கும். இப்போ பாருங்கள், சத்யசாய் பாபா 96 வயதில் இறப்பேன்னார். 84 வயசில் இறந்துட்டார். உடனே அவரை விட்டு எல்லோரும் போயிட்டாங்களா? போகலை. ஏன்? அவர் அவத்தார். அவர் சொன்னால் ஏதோ ஒரு உண்மை இருக்கும், அதுக்கு அவருக்கு தான் பதில் தெரியும். அப்போ அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது, தப்பு இருந்தால் கூட. ஸோ அந்த மாதிரி பிராமண பரிவாரத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பும் வைக்கணும். அப்போ தான் முழுமையான நிச்சய புத்தி உடையவராக ஆவீங்க. இதுதான் பிரம்மா பாபாவுடைய ஆசை. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.